ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இது வந்து பழாப்பழ சீசனுங்க. பழாப்பழ சீசனில் பலாக்கொட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று செஞ்சிடலாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டை மேலே உள்ள அந்த வெள்ளை தோலெல்லாம் எடுத்துடலாங்க. எடுத்ததுக்கப்புறம் குக்கரில் வந்து ஒரு 4 சவுண்டு வச்சு வேக வச்சு எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டு தக்காளி பழம், 15 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் 2 பத்தை தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து கடாயை வச்சுக்கலாங்க. இப்போ வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச நம்ம பலாக்கொட்டையை எடுத்துக்கலாங்க. எடுத்து தோல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க. தாளிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன், கரம் மசாலா சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் சீரகப்பொடி சேர்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் நார்மல் மிளகாய் பொடியை 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுலாங்க. சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், புதினா கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வேக வச்சுருந்தா பலாக்கொட்டை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே விட்டுடலாங்க. சிம்லேயே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிட்டேன். பெருங்காயப்பொடி கண்டிப்பாக சேர்த்தே ஆகணுங்க. ஏன்னா வாயு உங்களுக்கு இந்த பலாக்கொட்டை, அதனால் நான் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பலாக்கொட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மதியானம் லஞ்சுக்கு சாத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லியோ, தோசையோ, பூரியோ, சப்பாத்தியோ எது செஞ்சாலும் இந்த சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பலாக்கொட்டை சீசனுங்க இது, அதனால் மிஸ் பண்ணாமல் இதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பலாக்கொட்டையில் பல வகையான டிஷ்ஷெல்லாம் செய்யலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். வறுக்கலாம், குழம்பு வைக்கலாம். பலாக்கொட்டையை வச்சு கோலா உருண்டை குழம்பு கூட செய்யலாங்க. இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.